friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி, one of the most requested recipe, பருப்பு போலி, பருப்பு ஒப்புட்டு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு அருமையான authentic sweet recipe இது. எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் நல்ல சாஃப்ட் அண்ட் தின்னா பருப்பு போலி. உள்ள அந்த லேயர் ஆஃப் பூரணம் அப்படியே கரெக்டா எல்லா சைடும் அப்படியே ஒரு thin layer இருக்கும்போது சாப்பிட இன்னும் சாப்பிடலாம்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அருமையான ஸ்வீட் இது. சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண போதுங்க 100% பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல சாஃப்ட் அண்ட் தின்னாக இருக்குது போலி. உள்ள அந்த லேயர் ஆஃப் அந்த பூரணமும் பாருங்கள், கரெக்டாக எல்லா சைடும் அந்த பூரணமும் இருக்குது. நல்ல ஸ்வீட் பூரணம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க, அருமையான பருப்பு போலி, நல்ல அந்த ஸ்வீட் கடைகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி சாஃப்ட் அண்ட் தின்னான பருப்பு ஒப்புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒப்புட்டுக்கான மேல் மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாங்க. இங்கே 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு நல்ல ஹெல்தி சாய்ஸு. அடுத்தது இது கூடவே 1 கப்பு மைதாவும் சேர்த்துக்கிறேன். இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்படி கோதுமை மாவும் மைதாவும் சேர்த்து நம்ம செய்யும்போது 100% சாஃப்ட் அண்ட் தின்னாக நம்மளுக்கு போலி செய்ய முடியும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்டிக்கியாக மாவு பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கைக்கு ஒட்டுற பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட இன்னொரு ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சு வைக்கிறதுனால அதிக எண்ணெயோ நெய்யோ தேவைப்படாது. பட் நல்ல சாஃப்ட் அண்ட் தின்னா நம்மளுக்கு ஒப்புட்டு செய்ய முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு 4-5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிடணும். மினிமம் ஒரு 1-2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒப்புட்டு செய்யும்போது ரொம்ப நல்லா சாஃப்ட் அண்ட் தின்னாக வரும். நல்லா பிசைஞ்சாச்சு. நல்ல மேலெல்லாம் நல்லா நெய்யை தடவி விட்டு நம்ம நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம பருப்பு போலிக்கான பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம். இங்கே 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு விட்டாச்சு. தேவையான அளவு தண்ணியும் விட்டுருக்குறேன். 1 கப்புக்கு இங்கே ஒரு 2 கப்பு தண்ணி விட்டுருக்குறேன். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்தாச்சு. இதை நம்ம குக்கரை லிட்டு போட்டு விட்டு வெயிட்டை வச்சு விட்டுட்டு நல்ல ஒரு 3-4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், ஒரு 4 விசில் குக் பண்ணியாச்சு. நல்லா பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. இப்போ சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் வெள்ளம்லாம் சேர்த்து பூரணம் தயாரித்து நல்ல ஸ்டஃபிங் பண்ணி நல்லா தின்னான ஒப்புட்டாக செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி அரைச்சிக்கிறது. ஸோ மிஸ் பண்ணாமல் அரைச்சிக்கோங்க. நல்லா இப்படி வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் வெல்லம் சேர்த்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இங்கே 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்குறேன். 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்டை அதிகமாகவோ கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் பாகு ரெடி பண்ணிடலாங்க. அதாவது வெல்லம் நல்லா கரைச்சி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வச்சுட்டு நம்ம வடித்து எடுத்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப பாகு பதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. நல்லா அந்த 1 கப்பு வெல்லம் பேனில் சேர்த்து விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இப்படி கரைஞ்சி கொதித்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் பாகு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், ரொம்ப லூஸாக இருக்க வேண்டாம். மற்றபடி பாகு பதமெல்லாம் ஒன்றும் நம்ம பார்க்க வேண்டாம். கரைச்ச வெல்லத்தை சேர்த்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். அவ்வளோதான், பாகு நல்லா வடிச்செடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பருப்பு விழுதை சேர்த்து விட்டு கூடவே இந்த வெள்ளைப்பாகும் சேர்த்து நல்லா கொதிக்கிறதுக்கு விடுவோம். நல்லா சேர்ந்து எல்லாம் வெந்து வரட்டும்.
இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட்டு போக போக நல்லா டக்குன்னு திக்காயிடும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நல்லா கரைச்சி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நல்லா அது திக்காக கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், நம்ம சேர்த்ததை விடவே நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இங்கே 1 ஸ்பூனு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன். இது சர்க்கரையோடு பிடிச்ச ஏலக்காய், ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு வேண்டி. ஸோ ஒயிட் கலராக இருக்குது. நம்ம இன்னொரு 2-3 நிமிஷம் குக் பண்ணும்போது இன்னும் திக்காகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. பருப்பு போலியில் தேங்காய் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியான டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்கிறக்கு வேண்டி நான் சேர்த்துக்கிறேன். முழுக்க இது உங்கள் விருப்பம். நல்லா அந்த தேங்காயும் சேர்த்து நல்லா இன்னொரு 2-3 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டோம்னா இன்னும் நல்லா திக்காயிடும். பாருங்கள், அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வருது. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டால் நல்லாவே திக்காயிடும். பாருங்கள், அருமையாக திக்காயிடுச்சு. நல்லா அந்த உருண்டை பிடிக்கிற பக்குவமும் வந்துருச்சு. நல்லா லட்டு மாதிரி பிடிக்க வருது. பாருங்கள், கை கொட்டாமல் அழகாக பிடிக்க வருது. அவ்வளோதான். நல்லா இப்படி பூரண உருண்டைகளை ஒரே மாதிரி சைஸுக்கு நம்ம பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒப்பிட்டு ரெடி பண்ணணும்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பூரண உருண்டைகள் ரெடி. இங்கே நல்ல மேல் மாவுக்கு பிசைஞ்சு வச்ச மாவும் நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. நல்லா 2 மணி நேரத்துக்கு மேலே ஊறினதுனால நல்ல சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த பூர்ண உருண்டை சைஸுக்கே ஒரு மாவு உருண்டை எடுத்து நல்லா வர மாவில் புரட்டிட்டு இப்படி கை விரல்கள்லையே கொஞ்சம் ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம்னா ஈஸியாக நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நல்லா தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிடுங்க. இப்போ மாவை ஒரு சின்ன ரவுண்டாக திக்காக திரட்டிக்கலாம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட் பூர்ண உருண்டை ஒன்று வச்சு நல்லா இப்படி மடித்து விட்டு அந்த மேலே மாவை கொஞ்சம் இழுத்து திருகி விட்டு எக்ஸ்ட்ரா மாவை கிள்ளி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃப்ளாட்டாக தட்டி விட்டுடலாம். இப்போ அகைன் நல்லா வர மாவில் புரட்டி எடுத்துக்கணும். உள்ளே வச்ச ஸ்டஃபிங் நல்லா சீல் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஜென்டலாக அப்படியே நல்லா தின்னாக திரட்டி விட்டுக்கலாம். உள்ளே வச்ச ஸ்வீட் ஸ்டஃபிங் எல்லா எட்ஜஸ்லேயும் படுற மாதிரி நல்லா ஜென்டலாக நம்ம உருட்டி விட்டுறலாம். ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துருச்சு. அந்த உள்ளே வச்ச ஸ்டஃபிங் ஒரு துளி கூட வெளியே வராமல் அழகாக உள்ள ஸ்டஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்ல சூடாக இருக்கிற தோசைக்கல்ல போட்டு விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 30-40 செகண்டு கழித்து திருப்பி போட்டு விட்டுட்டு நெய் தடவி விட்டுறலாம். நெய் தடவி இந்த பருப்பு போலி செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆயிலும் தடவிக்கலாம், பட் நெய் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் நெய் தடவி வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா உப்பலாக வருது. வா, சூப்பராக நல்லா பக்காவாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பருப்பு போலி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், உள்ள நல்லா அந்த லேயராக இருக்குது. நல்ல பர்ஃபெக்டாக உள்ள அந்த பருப்பு பூரணம் எல்லா எட்ஜஸ் வரைக்கும் போயிருக்கு. நல்ல சாஃப்ட் அண்ட் தின்னாக இருக்குது. அருமையாக வந்திருக்கு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.